நான் எப்படியோ ஒண்ணு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன். நீங்க சொல்றது சரிதான். வாவ், ஸ்வீட் ரொம்ப சூப்பரா இருக்கு. நிஜமாவா? நானும் சாப்பிட்டு பார்க்கிறேன். நீ சொல்றது சரிதான். அந்த ரூஹி இருக்கால, அவளுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப இஷ்டம். அவதான் செஞ்சா. அப்படியா? வாவ், சூப்பர். உங்க வீட்டுக்கு ஓசியில ஒரு வேலைக்காரி கிடைச்சிட்டா போல. ஓசிலனா என்ன? அட, அவளுக்கு சோறு போடுறோம். அவ தலைக்கு மேல கூரை இருக்குல்ல, அதுக்கு பொறுப்பும் எங்களோடதுதான். அதுக்கப்புறம் அவ கல்யாணம் இருக்குல்ல, அதையும் நாங்க தானே பண்ணி வைக்கணும். அப்புறம் எப்படி ஓசின்னு சொல்றீங்க? கூட அங்க வை, நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. இங்க நின்னுக்கிட்டு நாங்க பேசுறத கேட்க தேவையில்ல. போ இங்க இந்த. பாட்டி. என்ன மிஸ்ஸஸ் கோயின், நீங்க ஒண்ணுமே எடுத்துக்கல. ஏதாச்சும் சாப்பிடுங்க. அட, மிஸ்ஸஸ் கோயிங்கோட பையன் வெளிநாட்டு மருமகளை கூட்டிட்டு வந்ததுல இருந்து அவங்களுக்கு பசியே இல்ல. என்ன வெளிநாட்டு மருமகளா? என்னத்த சொல்ல பொண்ணு மேடம், இன்னைக்கு இருக்கிற பசங்க கிட்ட இதா பிரச்சனை. எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். என் பையன் படிக்கிறதுக்கு லண்டன் போனா, அங்க போய்தான் ஒரு வெள்ளைக்காரி அவனை மயக்கிட்டா. அப்படின்னா நீங்க ஏத்தடுக்கல. எப்படி தடுக்கிறது? இப்பெல்லாம் பசங்க எங்க நம்ம பேச்ச கேக்குறாங்க? அவங்களுக்கு வெளியில சுத்தணும், ராத்திரியில பார்ட்டி பண்ணணும், பொண்ணுங்க கூட சுத்தணும். இப்படி வந்து நிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு. நிஜமா உங்க பசங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். ஆனா எங்க வீட்டு பசங்க ரொம்ப ஒழுக்கம். அப்படியா? பாட்டி 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 அது பாட்டி இதுன்னு என்ன கேட்காம அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க தெரியுமா? அவங்க பாட்டி இல்லாம அவங்க வாழ்க்கையே முழுமையடையாது. அதுவும் குறிப்பா ஜூஹி என்ன கேட்காம வீட்டு படிய கூட தாண்ட மாட்டா. ஆமா ரூஹி, பாட்டிக்கு தெரியாது, பயப்படாத. நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துருவேன். இல்ல, நீ நேத்து தானே பாட்டிக்கு போன. உன் விஷயத்துல நான் மாட்டிக்கிட்டேன். நீ எங்கேயும் போக்குறாது. ஏய் ரூஹி, ப்ளீஸ் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டில எனக்காக தானே வச்சிருக்காங்க. உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு மினிட் இரு. இது பாரு, கூப்பன்ஸ் கூட வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப இவ்ளோ ரெடி பண்ண அப்புறம் நான் போலனா நல்லா இருக்காது இல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு எங்கேயாச்சும் போகணும்னா பாட்டி கிட்ட கேட்டுட்டு போ. இல்லனா நீ எங்கேயும் போல. அவ்வளவுதான். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பொண்ணுங்க கூட புத்திசாலியா இருப்பாங்க. ஆனா பசங்க தான் பொண்ணுங்க விஷயத்துல முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் பேர இருக்கான்ல பிங்கு, அவே உத்தம புத்திரன்மா, உத்தம புத்திரன். பிங்கு எப்படின்னா, நான் இல்லாம அவன் கண்ணை கூட துறக்க மாட்டான். அவன் கண்ணு முழிச்சதுமே எதிர்த்தாப்புல வீடியோ கால்ல அவன் முன்னாடி பாட்டி இருக்கணும். என்ன ஒரு பாசம்! அத பாட்டியோட ஆசீர்வாதம் வாங்கின அப்புறம் தான் அவன் படிக்கவே போவான். அதுக்கப்புறம் தான் அவன் வேலையும் பார்ப்பான். ஆமா நிஜமா, பசு ஏ பேரன் பிங்கு ஒரு பசு மாதிரி நல்லா இருக்கு. பாட்டி, பிங்கு, பிங்கு அண்ணா, பிங்கு, பிங்கு நீ வந்துட்டியா? பிங்கு அண்ணா, ஆனா நீ ஒரு வாரம் கழிச்சு தானே வரதா இருந்த. உன் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சா? என்னாச்சு சொல்லு. ஆனா பிங்கு கழுத்துல ஏன் மாலை இருக்கு? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என் பேரன் படிச்சுக்கிட்டே வேலையும் பாக்குறான்னு. பிசினஸ்ல ஜெயிச்சதுக்காக அவனுக்கு ஏதாச்சும் மரியாதை பண்ணிருப்பாங்க. அதான் மாலையும் கழுத்துமா இருக்கான் இல்லையாப்பா? அடப்புணம் மேடம், ஒருவேளை இவன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலையே. இவனோட நெத்திய பாருங்க, புட்டு இருக்கு. அப்புறம் கையில புது கயிறும் கட்டி இருக்கா. காட்டு. நிறுத்துங்க மிஸ்ஸஸ் கோயிங்.
உங்க பையன் ஓடி போனதுனால ஏன் பிங்குவையும் தப்பா எடை போடாதீங்க. அவன் அப்படி பண்ண மாட்டான். என்னோட பேரை என் அனுமதி இல்லாம எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். இதுல கல்யாணம் எல்லாம் ரொம்ப தூரம். நான் ஒரு சத்தம் கொடுத்தா ஓடி வந்துருவான் என்னோட பிங்கு. வா கண்ணா, வா உள்ள போலாம். ராஜா, இது யாரோட குரல்? யார் இது? யார் இது? பாட்டி, இது பழக்க. உங்க உங்க மருமக உங்க மருமக உங்க மருமக புது டிராமா ஆரம்பம். அடச்சி, என்ன இது கேவலமான விளையாட்டு? காலங்காத்தால விளையாட்டு பண்ண பாட்டி தான் கிடைச்சேனா உனக்கு? ஃப்ராட் பயல. வா. இல்ல பாட்டி, இது விளையாட்டு இல்ல. நிஜமாவே நான் இவரோட மனைவி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவ என்ன உளறிட்டு இருக்கா பிங்கு? இவ என்னென்னமோ பேசுறாளே. உண்மையா சொல்ல, என்ன விஷயம்? பாட்டி, அவ சொல்றது உண்மைதான். இவ அவங்க மருமகதா. அதுவும் நாங்க இன்னைக்கு தான் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மனைவியா? ஹே கடவுளே, ஹே கடவுளே, என்ன காரியம் பண்ணிட்டு பிங்கு? என்ன பண்ணி வச்சிருக்க? இப்படி எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? இந்த பொண்ணு யாரு? என்ன ஜாதி? எங்க இருந்து வந்திருக்கா? என்ன பரம்பரை? இத பத்தி ஏதாச்சும் தெரியுமா? பாட்டி, பழகு ஜெய்ப்பூர்ல இருந்து தான் வரா. நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் சந்திச்சுக்கிட்டோம். அப்புறம் நட்பு உருவாச்சு. அப்புறம் காதலிச்சோம். அப்புறம் இன்னைக்கு கல்யாணம். இப்போ நீங்க 2 பேரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க போதும். கல்யாணம்னா என்ன உனக்கு? பொம்மலாட்டமா? கல்யாணம் பண்ணிட்டேன்னு சாதாரணமா சொல்றேன். அட, எங்க கிட்ட கூட சொல்லல. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரியுமா இல்லையா? தாத்தா, நாங்க சொல்லிட்டோம். அது என்னன்னா, பல்லக்கு அப்பா கவர்மெண்ட் ஆபீசருக்கு வண்டி ஓட்டுறாரு. கவர்மெண்ட் டிரைவர். ஸோ வேலையில கொஞ்சம் பிஸியா இருப்பாரு. அதான். என்ன ஒரு டிரைவரோட பொண்ணு இந்த வீட்டு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கியா? டிரைவர் பொண்ணா இவ? பாட்டி, தண்ணி. எனக்கு தண்ணி கிண்ணி எதுவும் வேணாம். இப்பவே இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க.